இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது நான் உங்களுக்கு ஆசன் போல் தொடர்ச்சி நம்ம பல தொடர்களை பார்த்துருக்கோம். நம்ம பார்க்க போகிற தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலோன்னு கேட்கக்கூடாது நம்ம தொடரில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா மதமும் சாபமும் அன்பும் ஆசீர்வாதமும், அதாவது மதமும் சாபமும் அன்பும் ஆசீர்வாதமும், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு 4-5 பாட்டை நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்க போகிறது என்னன்னா மதம் என்றால் என்ன, அது பைபிளுடைய கான்செப்ட் படி மதம் என்றால் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா மதம் எப்படி உருவானதை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, மதம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே மாதிரி 9ஆம் வசனம், இது 2 வசனமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இந்த 2 வசனம் நம்மளுக்கு காமிக்குது மதம்னா என்னங்கிறது. அப்போ மதம் என்னன்னு சொல்லி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9ஆம் வசனம், ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல. இந்த வசனத்துல 2 முக்கியமான ஒரு ஃப்ரேஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதுல பார்த்தீங்கன்னா இது உங்களால் உண்டானதல்ல. அடுத்த சொல்றது பாருங்க, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல. ஒண்ணு, நான் பண்ணி எனக்கு கடவுளோட ஈவு கிடைக்க முடியல, அதே மாதிரி நான் மேன்மை பாராட்டுறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை. அப்போ இந்த மதம் என்ன பண்ணுன்னா, ஒண்ணு மேன்மை பாராட்டும், இன்னொன்னு என்னன்னா நான் செஞ்சிருவேன், நான் தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த காமிக்கும். அப்ப இது என்ன காமிக்குன்னு பாத்தீங்கன்னா மேன்மை பாராட்டுதல். மதத்துல பாத்தீங்கன்னா இந்த மேன்மை பாராட்டுதல் இன்னைக்கு இருக்குங்க. இந்த மதத்துடைய ஒரு ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்லணும்னா, கடவுளை புகார் கட்டிடும், தன்னை பெருசாக பேசிட்டு இருக்கோம். நான் தான் பண்ணனாக்கும், நான் தான் இதை பண்ணனாக்கும், எங்கள் தாத்தா எப்படிப்பட்டது தெரியுமா, எங்கள் தாத்தா தான் இந்த கோயிலை கட்டினாரு, எங்கள் தாத்தா தான் இந்த டெடிகேஷன் பண்ண, இன்னும் அவரோட பேர் கல்ல இருக்கு பாரு, நாங்கள் தான் அந்த காலத்துலேருந்தே விசுவாசிக்க அப்படின்னு தன்னை குறித்து மேன்மை பாராட்டும். அப்படிங்கிறத விசுவாசிக்கிட்ட மட்டும் இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா போதகர்களுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட போதகர்கள் இருக்கலாம், அப்போஸ்தலர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், மேய்ப்பனா இருக்கலாம், சுவிசேஷகமா இருக்கலாம், இல்லை என்ன விதமான ஏரியாவாக இருந்தாலும் அவங்க இதுதான் பண்ணுவாங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, நான் 30 வருஷமா சபை நடத்தினாக்கும் எனக்கு தெரியாது உனக்கு தெரிய வந்துருச்சா, இப்படிங்கிற கான்செப்டை என்ன பண்ணுன்னா திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கும். இது என்னன்னா இந்த மதத்தினுடைய ஐடியாலஜிக்குள்ள இன்னும் அவங்க இருக்காங்க, இன்னும் கிருபையை முழுசா அவங்க அனுபவிக்கணும் தான் அர்த்தம். இப்போ கிருபைக்குள்ள இருக்க என்ன பண்ணுவான்னா, ஆண்டவர் தான் மேன்மை பாராட்டுறோம், நான்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இந்த நிலைமைக்கு இருக்குன்னா ஆண்டவர் தான் காரணங்கிறது இவன் சொல்லுவான். ஆனால் இந்த மதத்தின் பின்னாடி இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தாத்தா பாஸ்டரு, எங்கள் அப்பா பாஸ்டர், எங்கள் அப்பா பிஷப்பு, நான் பிஷப்பு, எங்கள் தாத்தா ஆர்க்கு பிஷப்பு, எங்களுக்கு அவரை தெரியுமாக்கும், இவரை தெரியுமாக்கும், நான் நின்றுனா அப்படியே 10 பேர் உருண்டுருவாங்களாக்கும், அப்புறம் நான் கையை வச்சேன்னா பிசாசு ஓடுமாக்கும், நான் அங்கே போய் இந்த பிசாசை ஓட்டினேன், இங்கே போய் இந்த பிசாசை ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமையே பேசிட்டு இருப்பாங்க. தான் என்ன பண்ண, தான் என்ன கிழிச்சேன், நான் தசமம் கொடுத்தனாக்கும், நான் இது ஃபாஸ்டிங் பிளேயர்லாம் போயிருக்கனாக்கும், எனக்கு இல்லாத வளமையா உனக்கு இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. வசனத்தை விட்டுருவாங்க. வசனத்தைனா தேவனை விட்டு தேவனை தான் நீங்க பெருமை பாராட்டணும். அதை விட்டு என்ன பண்ணுவாங்க, டினாமினேஷனை பெருமை பேசிட்டு இருப்பாங்க, இல்ல பாஸ்டர் பெருமை பேசிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் தான் இருக்கிறதே நல்ல பாஸ்டரா இருக்கும், அவர் தான் சூப்பரா சொல்லுவாரா இருக்கும். இப்படியே பேசி 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 பிரிவுகளை தான் உண்டாக்குனாங்க மனுஷங்க. ஆக மொத்தம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தன்னை குறிச்சு பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இதுதான் உண்மை. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம குறிச்சு பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு விஷயத்த உங்களால தனியாக ஹேண்டில் பண்ண முடியுதா நினைச்சுப்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்துல நம்ம பாவம் மன்னிப்பு ஈஸியா நம்மளால கிடைச்சிட முடியுமா, அப்ப இயேசு கிறிஸ்து வரணும். அப்ப இந்த பெருமை பாராட்டு தான் மதமே. சிம்பிளா சொல்ல போனா, யாரெல்லாம் தன்னை பெருமை பாராட்டுருக்கானா கிருபையை அனுபவிக்கவே இல்லை, அவன் எது கீழே இருக்கானா, இன்னும் மதத்துக்கு கீழே தான் இருக்கான், இன்னும் மதத்தோடைய சித்தாந்தங்களுக்கு கீழே தான் நிற்கிறான். நான் பெரியவன், என் குழந்தைத்துல என்ன, நான் எப்படிப்பட்டவன், எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன், இப்படிங்கிற ஒரு லெவல்லையே என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் இங்க சொல்லுது, இதுதான் மதத்தினுடைய பின்னணி. இது எப்படிங்க மதத்துக்கு ஒத்து போகுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி என்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்போ என்னன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ளதான் இருக்காங்க, ரொம்ப வருஷமா சர்ச்சைக்கு வரலாம், பாஸ்டராகவே இருக்கலாம், 10 சபை நிறுவி இருக்கலாம், ஆனா இன்னும் நான்
நான் என்ன பண்ணேன், நான் என்ன கிழிச்சேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். சாட்சி சொல்லும்போது கூட அவங்க பாத்தீங்கன்னா நான் செஞ்சதுதான், அதாவது அவன் செஞ்சதுதான் பெருசா பேசிட்டு இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணாருங்கிறது அங்க வரவே வராது. ஆண்டோட வார்த்தைக்கு பெருசா அங்க எது இருக்காது. ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு, நான் வந்து கஷ்டத்தின் மத்தியில் இந்த வார்த்தையெல்லாம் நம்பி போனேன், ஆண்டவர் எனக்கு காப்பாத்தினேன் அப்படிலாம் இருக்காது. நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், எனக்கு அவர் தெரிஞ்சிச்சு, இவரை தெரிஞ்சிச்சு, உடனே அங்க வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாக்க எனக்கு அவர் தெரிஞ்சிருக்குங்க, நான் அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குங்க, அதனால நான் என்னை கூட்டிட்டு போய் வாருங்க, இப்படியே பேசிட்டு இருப்பான். அப்ப என்னன்னா வந்து கடவுளுடைய நீதி என்ன? விசுவாசம் என்பதுதான் அவருடைய நீதி. அவரை நம்பணும், அவரோட வார்த்தையை நம்பணும், அவரை நம்பி வாழ்க்கையை நடத்தணும். ஆனா இந்த நீதியை என்ன பண்ண மாட்டோம்னா இவன் செய்யவே மாட்டான். ஆனா வாய்க்கிலே பேசுவான், ஆண்டவரை பத்தி பேசுவான், அவனை பத்தி பேசுவான், அப்படியாக்கு இப்படியாக்குன்னு பேசுவான். செயல்கள் வரும்பொழுது ஆண்டவரை நம்பாமல் தங்களை நம்பிக்கொண்டே செய்வார்கள். இதுக்கு மதத்துக்கு என்னங்க சம்மதம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த மாதிரி சுயநீதியை கொண்டதுதான் மதம்னு சொல்லுவாங்க.